அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்ற இந்த ஆன்லைன் பாடத்தில் இதுவரை நடத்திய ஒரு சாராம்சத்தை பார்த்துவிட்டு அடுத்த பாடத்திற்கு செல்லலாம். அதாவது சொற்கள் 3 வகை இருக்கிறது. பெயர் சொல், இடைச்சொல், வினைச்சொல். இந்த 3 வகையில் நாம் இப்போ எடுத்துக்கொண்டது வினைச்சொல்லை மட்டும் எடுத்திருக்கிறோம். பெயர் சொல்லை பற்றியும் இடைச்சொல்லை பற்றியும் அடுத்த பாடமாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த வினைச்சொல்லை எடுத்துக்கொண்டு அந்த வினைச்சொல்லுடைய எல்லா வகைகளையும் நம்ம பிரித்து அறிந்து கொண்டால்தான் நம்ம அந்த மொழியை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்னுட்டா வினைச்சொல்லை எடுத்துக்கிறோம். இந்த வினைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் பல வடிவங்களை எடுக்கும். அப்போ என்னென்ன வடிவங்கள்லாம் எடுக்கும் என்பதை அறிவதற்காக வேண்டி அதை ஒவ்வொரு வகையாக நம்ம என்ன செஞ்சோம், உங்களுக்கு பிரித்து விலைக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த வினைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் சென்ற கால வினை என்று ஒரு வகை இருக்கிறது. சென்ற கால வினைண்டா என்ன? செய்தான், போனான், அழுதான், சிரித்தான், முடிஞ்சு போனதை பற்றி பேசுகிறோம்ல, அது சென்ற கால வினை. இன்னொன்று இனிமே நடக்கிறத பற்றி பேசுவோம்ல, வருவான், போவான், சிரிப்பான், எப்படின்னா இனிமே தானே. இனிமே நடக்கிறதுக்குன்னு பயன்படுத்துகிற சொல்லுக்கு பேர் வருங்கால வினை, எதிர்கால வினை, இதெல்லாம் சொல்லிக்கிறலாம். அதுக்கப்புறம் இப்போ கண்ணு முன்னாடி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, அதை சொல்வதற்கு என்ன செய்கிறோம், நிகழ்காலங்கிறோம். அடிக்கிறான், சாப்பிடுகிறான், தூங்குகிறான், இப்போ அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குது, அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு பேர் நிகழ்காலம். இப்படி 3 வகையான காலத்துக்கு சொற்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு செயலை செய்யுமாறு ஒரு ஆளுக்கு நம்ம உத்தரவு போடுவோம். போ, வா, நில், சிரி, அழு, சாப்பிடு. இதுக்கு பேர் ஏவல் வினை, ஏவுறதுக்கு உள்ள வாசகம். அதுக்கப்புறம் ஒரு செய்யாதன்னு சொல்லுவோம், சாப்பிடாத, அடிக்காத, குடிக்காத, இது விளக்கல். அப்போ சென்ற கால வினை, வருங்கால வினை, நிகழ்கால வினை, ஏவல் வினை, விளக்கல் வினை என்று வினை சொற்கள் 5 வகையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த 5 வகையில் அந்த 4 வகையை தனியாக வைத்து விட்டு நம்ம சென்ற கால வினையை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போதைக்கு சென்ற கால வினையை வேற ஆணி வேற பார்த்துட்டு அதை வருங்கால வினையை மாற்றுறது எப்படி, அதை நிகழ்காலமாக மாற்றுறது எப்படின்னு அடுத்தடுத்து படிக்கணும். இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, சென்ற கால வினை. அப்போ இந்த சென்ற கால வினையில் அதில் என்னென்ன இருக்குன்னு படித்தோம். சென்ற கால வினை சொல் 3 எழுத்து உள்ள சொல்லாக இருக்கும். அந்த 3 எழுத்து உள்ள சொல் எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஃபஅல 3க்குமே ஃபதஹ், ஜபர் அப்படியும் இருக்கும். ஃபஇல அதாவது முதல் எழுத்துக்கு ஃபதஹ், 2வது எழுத்துக்கு கசரு, ஜேரு, 3வது எழுத்துக்கு ஃபதஹ், ஃபஇல இப்படியும் இருக்கும். ஃபவுல இப்படியும் இருக்கும். அதாவது ஃபஅல, ஃபஇல, ஃபவுல இந்த 3 வகையாக 3 எழுத்து சொல்லி இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு சில உதாரணங்களை, ஃபஅலவுக்கு நசரன்னு பார்த்தோம், ஃபஇலவுக்கு அலிமை என்று பார்த்தோம், ஃபவுலவுக்கு ஹசுனன்று உதாரணங்கள்லாம் போட்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த 3 எழுத்து சொல்லையே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு கூடுதல் அர்த்தம் தருவதற்காக வேண்டி 4 எழுத்து சொல்லாக, 5 எழுத்து சொல்லாக, 6 எழுத்து சொல்லாக இப்படி மாற்றுவார்கள். 3 எழுத்து சொல்லு தான், அது எப்படி மாற்றுவாங்க, 4 எழுத்து உள்ளதாக மாற்றுவாங்க. 4 எழுத்து எப்படி மாற்றுவாங்க, ஃபஅல என்பதை அஃப்அல, இது ஒரு மாற்றம். ஃபஅல என்பதை ஃபஅலன்றது ஐநண்ட சத்து பண்ணி ஃபஅல, அல்லம இப்படி மாற்றுறது. இன்னொன்று ஃபஅல, இது 3 எழுத்து சொல்லை 4 எழுத்தாக மாற்றுறது, இது ஒரு வகை. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த 3 எழுத்து சொல்லையே 5 எழுத்தாக மாற்றுவாங்க. 5 எழுத்தாக மாற்றுறதுல ஒரு 5 டிசைன் இருக்கிறது. அது 5 என்னது, ஒன்று தஃபஅல, தஃபாஅல, இஃப்தஅல, இன்ஃபஅல,
இஃப் அல்ல, இப்படி 5 எழுத்து சொற்களாக 3 எழுத்து சொல்ல 5 மாத்துறாங்க. இப்படி இதை பார்த்து விட்டு இதனுடைய சர்ஃபை என்ன செஞ்சோம், தஃபஅலா உண்டு. இதை நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த 3 எழுத்து சொல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இன்னொரு 3 எழுத்தை சேர்த்து 6 எழுத்து ஆக்குவாங்க. அசல் 3 எழுத்து தான், இதெல்லாம் நம்ம ஒரு கூடுதல் அர்த்தத்துக்காக வேண்டி சேர்க்கிறது. அது எப்படி சேர்ப்பாங்கன்னு கேட்டால் முதலாவது இஸ்தஃபால, ஃபஅல என்பதில் முன்னாடி இஸ்த அப்படிங்கிறத சேர்த்து இஸ்தஃபால இப்படின்னு சொல்லுவாங்க. 3 எழுத்துக்கு 6 எழுத்தாக போச்சு. ஆனால் இதோட அசல் 3 எழுத்து தான். அதே மாதிரி இஃப் அவு அல, இதில் என்ன இருக்கு, அலிஃப் ஒன்று ஹம்சா ஒன்று சேர்த்துருக்குறாங்க. ஐனை அது ஐனுங்கிறது 2வது எழுத்து, 2வது எழுத்தை டபுள் ஆக்கியிருக்கிறாங்க, அவு அலன்னு ஆக்கியிருக்கிறாங்க. ஒரு வாவு ஒன்று நடுவில் சேர்த்துருக்குறாங்க. அப்போ இஃப் அவு அல என்று என்ன செய்கிறாங்க, 3 எழுத்து சொல்ல 6 எழுத்தாக மாற்றிடுறாங்க. அப்புறம் இஃப் அவ்வள, அவ்வளன்னா என்ன, ஒரு ஹம்சா சேர்க்குறாங்க. ஐனுக்கு அப்புறம், ஐனுண்டா 2வது எழுத்துக்கு அப்புறம் ஒரு சத்து செஞ்ச வாவை சேர்க்குறாங்க. சத்து செஞ்ச வாவுண்டா 2 வாவுன்னு அர்த்தம். அப்போ இஃப் அவ்வள 6 எழுத்தாகி போச்சு. அதுக்கப்புறம் இஃப் ஆல்ல, இதில் என்ன செய்கிறாங்க, ஒரு ஹம்சாவை சேர்க்குறாங்க. ஐனுக்கு அப்புறம் ஒரு அலிஃபை சேர்க்குறாங்க. ஐனுண்டா 2வது எழுத்துன்னு அர்த்தம். 2வது எழுத்துக்கு அப்புறம் ஒரு அலிஃபை சேர்க்குறாங்க. அந்த கடைசியில் வரக்கூடிய எழுத்தை சத்து பண்ணி விட்டுறாங்க. அப்போ நசரவுல இன்சார்ற இப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டால் 3 எழுத்து சொற்கள் இருக்கிறது. அந்த 3 எழுத்து சொல்லையே 4ஆக 5ஆக 6ஆக மாற்றுவாங்க. அப்படி ஒரு 12 வடிவம் வந்துடும் படிச்சிருக்கிறோம். இப்போ படிக்கிற என்னன்னு கேட்டால் 3 எழுத்து சொல்லு மாத்திரம் இல்லாமல் 4 எழுத்து சொல்லும் அரபியில் இருக்குது. இப்போ ஃபஅல, ஃபைல, ஃபவுலன்னு 3 தானே இருக்குது. 3 எழுத்து சொல்லு இல்லாமல் 4 எழுத்துமே அசல் சொல்லாக இருக்கும். அப்படியான சொல்லும் அரபியில் இருக்கிறது. 4க்கு மேலே கிடையாது. அதாவது 3 எழுத்து சொல்லுன்னு ஒரு வகையை பூரா படித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 4 எழுத்து சொல்லு, 5 எழுத்து 6 எழுத்து சொல்லலாம் இருக்குதான்னு கேட்டால் பெயர் சொற்களுக்கு இருக்கிறது. அது இந்த பெயர் சொல்ல பார்க்கும்போது பார்த்துக்குருவோம். வினை சொற்களுக்கு என்ன கிடையாது, 5 எழுத்து 6 எழுத்துலாம் கிடையாது. 3 எழுத்து 4 எழுத்து, 3 எழுத்து படித்து முடிச்சிட்டோம். 4 எழுத்து உள்ள சொற்களும் அரபு மொழியில் வினை சொல்ல இருக்கிறது. இந்த 4 எழுத்து சொல் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு கேட்டால், ஒரு வினை சொல்ல 4 எழுத்து வருது. 4 எழுத்து வரும் பொழுது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல, ஒரு 3 வடி போடுங்க அந்த ஸ்க்ரீனை. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், அஃப் அல, ஃப அல, ஃப அல. இது என்ன செய்யணும், 3 எழுத்தை இந்த 4 எழுத்தை மாற்றிருக்கிறோம் பாருங்க. ஃபஅல என்பதை அஃபலன்னு மாற்றிருக்கிறோம், ஃபஅல என்பதை ஃபஅலன்னு மாற்றிருக்கிறோம், ஃபஅல என்பதை ஃபஅல என்று மாற்றிருக்கிறோம். இப்படி மாற்றினதில் இந்த 3 ஸ்டைல் இல்லாமல் 4 எழுத்து உள்ளது வந்துச்சுன்னு வைங்க, அது 4 அசல்னு விளங்கிக்கிறணும். ஒரு 4 எழுத்துல ஒரு வினை சொல்ல பார்க்குறீங்க, அந்த வினை சொல் எப்படி இல்லை, அஃஅல மாதிரி இல்லை. ஃபஅலம் அஃஅல மாதிரி இருந்தால் என்னவாயிரும், 3 எழுத்தை 4 ஆக்கியிருக்கிறோன்னு ஆயிரும். ஃபஅல மாதிரி இல்லை, ஃபஅல மாதிரி ஒரு சொல் இருந்தால் என்னவாயிரும், 3 எழுத்தை தான் 4 மாற்றிருக்கிறோன்னு அதில் தெரிஞ்சு போயிடுது. ஃபஅல மாதிரி ஒரு சொல் வடிவம் இருக்குன்னு வைங்க, அப்போ என்ன விளைவிக்கிறோம், இது ஒரு அலிஃபை சேர்த்துருக்காங்கன்னு விளைவிக்கிறோம். இந்த 3 வடிவத்தில் இல்லாமல், அதாவது அஃஅல மாதிரியும் இருக்காது, ஃபஅல மாதிரியும் இருக்காது, ஃபஅல மாதிரியும் இருக்காது, அப்படி இருந்து 4 எழுத்து உள்ளதாக இருக்குன்னு வைங்க, அப்போ நம்ம என்ன விளைவிக்கணும்னு கேட்டால், இது 3 எழுத்தை 4 எழுத்தாக மாற்றுனதில் வராது. 4மே அசல், 4 எழுத்துமே என்னது, அசல் எழுத்து அப்படின்னு விளைவிக்கணும். அதுக்கு உதாரணம் சொல்வதா, புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம் சொல்வதா இருந்தால், இப்போ காட்டுறோம் பாருங்க, தஹ்ரஜன் இருக்குது. தஹ்ரஜ இது அஃஅல மாதிரி இருக்குதா, இல்லை. அஃஅல மாதிரினா ஹம்சா சேர்த்துருக்கணும். அல்ல ஃபஅல மாதிரி நடுவு எழுத்துக்கு சத்து பண்ணி ஏதாவது இருக்குதா, அப்படியும் இல்லை. ஃபஅலன்ற ஒரு நடுவில் ஒரு அலிஃபை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குதா, இல்லை. அப்போ ஏற்கனவே நீங்கள் 4 எழுத்துன்னு பார்த்தீங்களே, அந்த வடிவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட வடிவத்தில் இருக்கிறது. இப்படி இருந்தால்
இப்படியான சொற்களை எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டால் நாலுமே அசலு. ஃபஅலவுல எப்படி மூணுமே அசலாக இருக்குதோ அதே மாதிரி வந்து தாலு, ஹே, ரே, ஜீம் இந்த 4 எழுத்துமே அசல் எழுத்துக்கள். 4 எழுத்து அசலாக உள்ளதுன்னு விளங்கிக்கணும். அப்போ 3 எழுத்து அசலாக இருந்துச்சின்னு சொன்னால் ஃபஅல, ஃபைல, ஃபவுலன்னு இருக்கும். 4 எழுத்து அசலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது எப்படி கண்டுபிடிக்கணும்? அஃஅல மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். அஃஅல மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, அது வந்து 3 4 ஆக்கியிருக்குன்னு விளங்கிக்கிறணும். ஃபஅல மாதிரி இருக்குன்னு வைங்க, அப்போ என்ன விளங்கிக்கிறோம்? 3 எழுத்து சொல்ல 4 எழுத்தை மாற்றிருக்குது என்று விளங்கிக்கிறோம். ஃபஅல மாதிரி இருக்குன்னு வைங்க, அப்போ என்ன விளங்கிக்கிறோம்? இது ஃபஅலவை தான் ஃபஅலன்னு மாற்றிருக்கிறோம் விளங்கிக்கிறோம். இந்த 3 டிசைன் இல்லாமல் 4 எழுத்துக்குன்னு நீங்கள் படிச்சிக்கல ஏற்கனவே, அந்த 3 வடிவம் இல்லாமல் 4 எழுத்துடைய சொல்லு எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வினை சொல்லல, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் 4 எழுத்து அசல் சொல்லு. இந்த 4மே அசல். தஹரஜ, தஹரஜவுல தாலும் அசலு, ஹாவும் அசலு, ராவும் அசலு, ஜீமும் அசலு. அடிஷனலாக வந்து நம்ம எதையும் சேர்க்கலை, 4மே அந்த அசல் எழுத்தாக இருக்கிறது. அப்போ 4 எழுத்தை அசலாக சொல்லக்கூடிய சொற்களும் இருக்கிறது. அதுக்கு உதாரணம் தஹரஜ. இப்போ இந்த சர்ஃபு கலையில் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்ல சொல் இலக்கணம், இந்த கலையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எல்லா விதமான சொற்களையும் ஃபே ஐனு லாமுல வச்சு தான் பேசுவாங்க. ஃபஅலன்னு வச்சுக்கிறதுனால ஃபே ஐனு லாமு இந்த 3 எழுத்தை வச்சு தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ நமக்கு 4 எழுத்து இருக்குது. ஃபே ஐனு லாமில் பேசுகிறாருந்தா 3 எழுத்து தான் பேசிவிடலாம். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதுக்காக வேண்டிய தனி வடிவத்தை உண்டாக்காமல் அந்த ஃபஅலவுலேருந்து இதை சொல்வதாக இருந்தால் ஃபஅலன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இந்த பாருங்க, ஃபஅல இப்படி சொல்லுவாங்க. அதாவது 4 எழுத்து சொற்கள் வந்து அஃஅல, ஃபஅல, ஃபஅல இது 3 வந்து 3 எழுத்தை 4 எழுத்தா மாற்றிருக்கிறோன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஃபஅலன்னு இருக்குன்னு வைங்க, ஃபஅலன்னு இருந்தால் 4மே அசல் எழுத்து. ஃபஅலன்னா நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், அந்த 3வது எழுத்தை டபுள் வந்திருக்குன்னு விளங்கிக்கிறக்கூடாது. லலண்டு வருது, லலண்டு அந்த லாஸ்ட்டாக உள்ள லாமையே மறுபடி போட்டிருக்கோன்னு விளங்கிக்கிறக்கூடாது. ஃபஅலவுல சொல்லணுமே என்பதற்காக இப்படி சொல்கிறாங்களே தவிர, இப்போ நான் காட்டினில் பாருங்கள் தஹரஜவுல அப்படி இருக்கிற ஒரே எழுத்து 2 தடவை வந்திருக்குதா? இல்லை. தஹரஜவுல தாலு தனி எழுத்து, ஹா தனி எழுத்து, ரா தனி எழுத்து, ஜீம் தனி எழுத்து. இதை வந்து ஃபஅலவுல சொல்வதாக இருந்தால் ஃபஅலன்னு சொல்லி போடுறாங்க. ஃபஅலன்னு சொன்னால் நீங்கள் என்னென்னு விளங்கிக்கிறக்கூடாது. ஓ, கடைசியில் உள்ள 3 எழுத்தில் உள்ள கடைசி எழுத்து டபுள் என்ட்ரி போட்டிருக்குது அப்படி விளங்கிக்கிறக்கூடாது. இந்த ஃபஅலவுல சொல்லணுமே என்பதற்காகத்தான் என்ன செய்கிறாங்கன்னா முதல் லாமம் வந்து அசல் எழுத்து தான், 2வது லாமும் அசல் எழுத்து தான். முதல் லாமுங்கிறது வேறு எழுத்தாக இருக்கும், 2வது லாமும் வேறு எழுத்தாக இருக்கும். அதான் இந்த தஹரஜவுல பார்த்தோம். தஹரஜவுல முதல் லாமுங்கிறது ரே, 2வது லாமு வந்து ஜீம். இந்த முதல் லாமுடைய இடத்துல இருக்கிறது வருது ரா வருது, 2வது லாமுடைய 2ஐயும் வச்சு பாருங்க. 2வது லாம் இது வந்து முதல் லாமுடைய இடத்துல என்ன வந்திருக்குது? ரா வந்திருக்குது. இது 2வது லாமுடைய இடத்துல என்ன வந்திருக்குது? ஜீம் வந்திருக்குது. அப்போ என்ன விளங்கிக்கிறோம்? ஃபஅல என்பதில் வந்து இந்த எழுத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது. வேறு எதை கவனத்தில் கொள்ளணும்னு கேட்டால் முதல்ல ஃபதஹு, 2வதுக்கு சுக்குனு, 3வதுக்கு ஃபதஹு, 4வதுக்கு ஃபதஹு. இந்த வடிவத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும் ஃபஅலவை. ஃபஅலன்னா ஒரு சொல்லு கிடையாது. ஃபஅலன்னு சொன்னால் அரபியில் அர்த்தமும் இல்லை. இந்த ஃபஅலவை எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு டிசைனுக்கு வச்சுக்கிட்டாங்க. எந்த டிசைனு? 4 எழுத்து சொல்லை சொல்லும் பொழுது அதனுடைய வடிவம் ஃபஅலன்னு சொல்லுங்க. ஆனால் ஃபஅல மாதிரி இருக்காது. ஏன்னா ஃபஅலவில் வந்து லாமு வந்து 2 தடவை வந்திருக்குது, கடைசி எழுத்து 2 டைம் வந்திருக்குது. ஆனால் தஹரஜங்கிறதுல அப்படி வரல. அதனால இந்த ஃபஅல என்றது நீ என்னென்னு விளங்கிக்கணும்னு கேட்டால் முதல் எழுத்துக்கு ஃபதஹ் இருக்க வேண்டும், 2வது எழுத்துக்கு சுக்குன் இருக்க வேண்டும், 3வது எழுத்துக்கு ஃபதஹ் இருக்க வேண்டும், 4வது எழுத்துக்கு ஃபதஹ் இருக்க வேண்டும். இதுதான் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற சொல்லு வந்து தஹரஜ. உதாரணத்துக்கு தஹரஜ. இந்த தஹரஜன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால்
அதை வந்து ஒரு ஒரு பொருளை உருட்டி விடுறோம்ல, உருட்டுனான்னு அர்த்தம். தஹரஜன்னு சொன்னால் ஒரு மலை உச்சியிலேருந்து ஒரு பாறையை உருட்டி விடுறோம், உருண்டு வரும்ல, அந்த மாதிரி உருட்டி விட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு எது வரும்? தஹரஜங்கிறது வரும். ஒரு ஒரு ஆளை கூட மேலேருந்து உருட்டி விடுறோம், தஹரஜ, அவன் மேலேருந்து இவனை உருட்டி விட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வர்றது. இந்த சொல்லு என்ன வகைன்னு கேட்டால் 4 எழுத்து சொல்லு. சென்ற கால வினையில் 4 எழுத்து உள்ளது, 4மே அசல். அஃஅல ஃபஅல ஃபஅல 4 எழுத்து இருக்கிறது. அந்த 4ல் வந்து 3 அசலு, அடிஷனலாக ஒன்று சேர்த்துருக்குறோம். இதில் வந்து எதுவுமே சேர்க்கலை, 4 எழுத்துமே அசல். இப்படியான சொற்களும் இருக்கிறது. இது ஒரே வடிவம் தான், ரொம்பலாம் கிடையாது. 4 எழுத்து சொல்லி இப்படி தான் இருக்கேன். தஹரஜ இந்த மாதிரி தான் இருக்கும். தஹரஜன்னு சொன்னால் ஒரு ஃபத்தகு, ஒரு சுக்குனு, ஒரு ஃபத்தகு, ஒரு ஃபத்தகு. தஹரஜவுடைய அர்த்தம் எப்படி விளைவிக்கணும்? வடிவம் முதல்ல ஃபத்தகு, 2வது எழுத்துக்கு சுக்குனு, 3வது எழுத்துக்கு ஒரு ஃபத்தகு, 4வது எழுத்துக்கு ஒரு ஃபத்தகு. தஹரஜ, ஃபஅலல, ஜல்சல இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னால் இது 4 எழுத்து சொல்லுன்னு விளைவிக்கணும். இப்படியான சொற்களும் இருக்கிறது. இந்த சொல்லை என்ன செய்யணும்? இதை இப்போ சர்வு செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செய்யணும். எப்படி? ஃபஅலல, ஃபஅலலா, ஃபஅலலு, ஃபஅல ஃபஅலா ஃபஅலுன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஃபஅலல ஃபஅலலா ஃபஅலலு அப்படின்னு சொல்லணும். இந்த 3 ஸ்டைலில் வரக்கூடியது என்னது? படற்கையில் ஆண்பால், ஒருமை, இருமை, பன்மை. அதுக்கப்புறம் பெண்பாலுக்கு என்ன செய்வோம்? ஃபஅலலத், ஃபஅலலதா, ஃபஅலல்ன, ஃபஅலலத். இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 என்னது? ஃபஅலத்து, ஃபஅலத்தா, ஃபஅல்னன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல இது வந்துடும். ஃபஅலலத், ஃபஅலலத்தா, ஃபஅலல்ன. இது 3 என்னதுன்னு கேட்டால் படற்கையில் பெண்பால். அதுக்கப்புறம் வந்து ஃபஅலல்த, ஃபஅலல்துமா, ஃபஅலல்தும், ஃபஅலல்த, ஃபஅல்த அதே மாதிரி இருக்குதா? ஃபஅலல்துமா, ஃபஅல்துமா அதே மாதிரி இருக்குதா? ஃபஅலல்தும், ஃபஅல்தும். அந்த அந்த இடத்துல இது வர்றதுனால இது 3 வந்து என்னது? முன்னிலையில் ஆண்பால், ஒருமை, இருமை, பன்மை. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்னு படித்தோம்ல, அந்த இடத்துல எப்படி சொல்லுவோம்னு கேட்டால் ஃபஅலல்தி, ஃபஅலல்துமா, ஃபஅலல்துன்ன. இது 3 என்னன்னு கேட்டால் நீ, பெண்பாலை பார்த்து பேசக்கூடிய நீ, அதுக்கு உள்ளது. இது வந்து முன்னிலை பெண்பால், சரியா? அதுக்கடுத்து என்னது? தன்னிலை. ஃபஅலல்து, ஃபஅலல்னா, ஃபஅல்து, ஃபஅல்னா அந்த மாதிரி. ஃபஅல்து, ஃபஅல்னாவுடைய இடத்துல என்ன வரும்னு கேட்டால் ஃபஅலல்து, ஃபஅலல்னா. அப்போ இந்த மாதிரி ஃபஅல ஃபஅலா சொல்லி பார்த்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஅலல ஃபஅலலா ஃபஅலலுன்னு சொல்லி பார்க்கணும். எதுக்கு சொல்லி பார்க்கணும்னு கேட்டால் அந்த ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணி பண்ணி பழகுனா தான் அது என்ன செய்யும்? கண்ணை மூடிட்டு தூக்கத்தில் எப்படி கேட்டாலும் சொல்ல முடியும். அதுக்கு அது மாதிரி ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும்? ஃபஅல ஃபஅலான்னு சொல்லி பழகுன மாதிரி ஃபஅலல ஃபஅலலா ஃபஅலலு ஃபஅலலத் ஃபஅலலத்தா ஃபஅலல்ன ஃபஅலல்த ஃபஅலல்துமான்னு இப்படி என்ன செய்யணும்? இது வரைக்கும் சொல்லி பழகணும். இது ஃபஅலலவே சொல்லிவிட்டோம். இது வந்து சும்மா ஒரு மாடலுக்கு தானே. அப்போ நிசமான ஒரு சொல்லைன்னு சொல்வதாக இருந்தால் தஹரஜன்னு இப்போ எடுத்துக்குவோம். தஹரஜ் இதான் அந்த 4 எழுத்து சொல்லு. தஹரஜங்கிறது 4 எழுத்து சொல்லு. அப்போ தஹரஜ, தஹரஜா, தஹரஜு, ஃபஅல ஃபஅலா ஃபஅலு மாதிரி வருதா? தஹரஜ ஃபஅல, ஃபஅலா தஹரஜா, ஃபஅலு தஹரஜு. இதுக்கு என்ன அர்த்தம்? தஹரஜன்னா உருட்டினான், தஹரஜா என்றால் இருவர் உருட்டினார்கள், தஹரஜுன்னா பலரும் உருட்டினார்கள். இதெல்லாம் ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் தஹரஜத், தஹரஜத்தா, தஹரஜ்ன, அதாவது ஃபஅலத்து, ஃபஅலத்தா, ஃபஅல்ன அந்த இடத்துல உள்ளது. அப்போ தஹரஜத்துனா அவள் உருட்டினாள், தஹரஜத்தா இரு பெண்கள் உருட்டினார்கள், தஹரஜ்ன பல பெண்கள் உருட்டினார்கள், ஒரு பொருளை போட்டு உருட்டி விட்டார்கள், பானையை உருட்டினார்கள், அப்படி ஏதோ ஒன்று உருட்டுறதுக்கு பேர்.
இது என்னது? ஃபஅலத்து, ஃபஅலத்தா, ஃபஅல்னங்கிற இடத்துல உள்ளது. அதாவது படற்கையில் பெண்பால். அதுக்கப்புறம் தஹரஜ்த, தஹரஜ்துமா, தஹரஜ்தும். இது ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும் அந்த மாதிரி உள்ளது. ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும் நல்ல மனசில் பதிஞ்சிருந்தா இது ஈஸியாக ஒடியாந்தோம். தஹரஜ்த, தஹரஜ்துமா, தஹரஜ்தும். தஹரஜ்தன்னா நீ உருட்டினாய், ஒரு ஆம்பளையை பார்த்து. தஹரஜ்துமா நீங்கள் 2 பேரும் உருட்டினீர்கள், இரு ஆண்களை பார்த்து. தஹரஜ்தும் நீங்கள் உருட்டினீர்கள், பல ஆண்களை பார்த்து. இந்த 3மே என்னது? முன்னிலை ஆண்பால், ஆண்களுக்கு சொல்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் தஹரஜித்தி, தஹரஜித்துமா, தஹரஜித்துன்ன. தஹரஜித்தி என்றாலும் நீ உருட்டினாய், இது பெண்ணை பார்த்து சொல்லணும். தஹரஜித்துமா அது அதில் இருமை. தஹரஜித்துன்ன. அதுக்கப்புறம் என்ன? இதெல்லாம் பெண்பாலில் முன்னிலையில் இது என்னது வரக்கூடியது? முன்னிலை பெண்பாலில் இது உள்ளது. அதுக்கப்புறம் தஹரஜ்து, தஹரஜ்னா நான் உருட்டினேன், நாங்கள் உருட்டினோம். ஃபஅல்து, ஃபஅல்னா. அப்போ இது ஒரு வடிவம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் படித்த அந்த வடிவங்களோடு சேர்த்து ஃபஅலல என்கிற வடிவத்தையும் சேர்த்துக்கிறங்க. அதாவது அஃபால, ஃபஅல, ஃபஅல, தஃபஅல, தஃபால, இஃப்தல, இன்ஃபல, இஃபஅல்ல, இஸ்தஃபல, இஃபஅவல, இஃபஅவல, இஃபஅல் 2 12 இருக்குல்ல, அந்த 12ஓட சேர்த்து இப்போ என்ன செய்கிறோம்? ஃபஅலல என்பதை சேர்க்குறோம். இந்த ஃபஅலல என்பதில் 4மே அசலு. இதை மனசில் வைத்து கொள்ள வேண்டும். இதை சொல்லி என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபஅலல நீங்கள் வேறு வேறு வார்த்தைகளையும் சொல்லி பழகணும். இது 4 எழுத்து உள்ளது. சரி, 4 எழுத்தில் உள்ளதுக்கு இருக்கிறது ஒரு வடிவம் தான். அப்புறம் என்ன செய்வாங்க? அது 4 எழுத்தையே 5 எழுத்தாகவும் மாற்றுவாங்க. 3 எழுத்து 5ஆக மாற்றணும்ல. 3 எழுத்து 5ஆக மாற்றினீங்கன்னா 2 எழுத்து கூடுதலாக சேர்க்கணும். 4 எழுத்து 5 எழுத்தாக மாற்றினா 1 சேர்த்தா போதும். அப்போ 4 எழுத்து 5 எழுத்து அப்படி மாற்றுவாங்க. அப்படி ஒரு வடிவம் தான் இருக்குது. அதாவது 4 எழுத்து அசலாக வைத்திருக்கிறது ஒரு வடிவம், ஃபஅலங்கிற வடிவம். 4 எழுத்து 5 எழுத்து ஆக்குறதா இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஃபஅலன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு தாவை சேர்த்து த ஃபஅலல, வெறும் ஃபஅலல 1, த ஃபஅலல 1. இது 5 எழுத்து. இந்த 5 எழுத்து எப்படின்னு கேட்டால், 5 எழுத்துக்கு உதாரணம் காட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த இருக்கு பாருங்களேன். ஃபஅலல, த ஃபஅலல. இந்த வெறும் ஃபஅலன்னு சொன்னீங்கன்னா 4 எழுத்து சொல்லை அப்படி வைத்திருக்கிறோம். த ஃபஅலன்னு சொன்னால் 4 எழுத்து 5 எழுத்தை மாற்றிருக்கிறோம். இது மாற்றாதது. ஃபஅலன்னு சொன்னால் மாற்றாதது அசல். த ஃபஅலன்னு சொன்னால் 4 எழுத்து இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம்? 5 எழுத்தாக மாற்றிருக்கிறோம். அப்போ 5 எழுத்தாக மாற்றுறது எப்படி வரும்னா இந்த ஸ்டைலில் வரும். த ஃபஅலல, வெறும் ஃபஅலல 4 எழுத்து அசல் சொல்லு. த ஃபஅலங்கிறது 4 எழுத்து அசல் சொல்லோட ஒரு எழுத்து சேர்க்கப்பட்டது, 5 எழுத்து சொல்லு அப்படின்னு வந்துடுது. இந்த த ஃபஅலங்கிறதுக்கு நம்ம செஞ்சு பார்க்குறதா இருந்தால் இப்படி செஞ்சு பழகணும். இப்படி த ஃபஅலல, த ஃபஅலல, த ஃபஅலன்னா ஃபஅல, த ஃபஅலலா ஃபஅலா, த ஃபஅலலு ஃபஅலு. இது என்னது? ஆண்பாலுக்கு உள்ளது, படர்க்க. அப்புறம் தஃபஅலத், ஃபஅலத், தஃபஅலலதா, ஃபஅலதா, தஃபஅலல்ன, ஃபஅல்ன. இந்த 3 என்னது? ஃபஅலத், ஃபஅலதா, ஃபஅல்ன மாதிரி வர்றதுனால இது படற்கையில் பெண்பால். முன்னிலையில் எப்படி சொல்லுவோம்? தஃபஅலல்த, ஃபஅல்த, தஃபஅலல்துமா, ஃபஅல்துமா, தஃபஅலல்தும், ஃபஅல்தும். அப்போ ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்துங்கிற மாதிரி இது வர்றதுனால இந்த 3 என்னதுன்னு கேட்டால் முன்னிலையில் ஆண்பால், நீங்கள் அது மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் தஃபஅலல்தி, தஃபஅலல்துமா, தஃபஅலல்துன்ன. தஃபஅலல்திங்கிறது என்னது? ஃபஅல்தி. தஃபஅலல்துமாங்கிறது ஃபஅல்துமா. தஃபஅலல்துன்னங்கிறது ஃபஅல்துன்ன. அப்போ ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்ன உடைய ஸ்டைலில் இது இருக்குது. தஃபஅலல்தி, தஃபஅலல்துமா, தஃபஅலல்துன்ன. அதுக்கப்புறம் தஃபஅலல்து, தஃபஅலல்னா.
இது வந்து ஃபால்து ஃபால்னா. தஃபஅல்து என்பது ஃபால்துடைய இடத்துல வருது, தஃபஅல்னாங்கிறது ஃபால்னாங்கிற இடத்துல வருது. இது என்னது? இந்த மாதிரி தஃபஅலன்னு வந்தால் என்ன விளங்கிக்கிறேன்னு, இதில் 4 எழுத்து அசலாக இருக்கும், ஒரு எழுத்து சேர்த்ததாக இருக்கும். சேர்த்தது முதல்ல தே, அந்த தேயை கழிச்சிட்டு உள்ளது அசல். அப்போ ஃபஅலல என்பதை என்ன செய்வாங்க? தஃபஅலன்னு மாற்றுவாங்க. அதுக்கு நம்ம இங்கே போயிடணும். தஹ்ரஜன் ஒன்று போட்டு காட்டினோம்ல, இந்த தஹ்ரஜவை எடுத்துக்கிறதுங்க. இதில் இப்போ தேயை சேர்த்து போடலாம். எப்படி சேர்க்கறது? சேர்க்காமல் வச்சு காட்டுறேன், நீங்கள் கற்பனையில் சேர்ந்து. இப்போ தஹ்ரஜ, தஹ்ரஜ, அந்த தாவத்துக்கு ஒவ்வொன்றும் தாத்தான்னு செய்யுங்க. யாவ சக்தியில் வச்சுன்னா உங்களுக்கு நல்லா பிரெயின் வந்து நல்லா கூர்மையாகும். அப்போ தஹ்ரஜ, இதை 4 எழுத்து 5 எழுத்து ஆக்கணும். என்ன செய்யணும்? தஹ்ரஜ, தஹ்ரஜா, தஹ்ரஜா, ஒரு தாவை தேயை சேர்த்துக்கிறணும். தஹ்ரஜு, தஹ்ரஜு, இது 3 வந்து ஆண்பாலில் உள்ளது பழர்க்க. அப்புறம் தஹ்ரஜத்துன்னு இருக்குல்ல, அதுலேயும் ஒரு தேயை சேர்த்துக்குங்க. தஹ்ரஜத், தஹ்ரஜதா, தஹ்ரஜதா, தஹ்ரஜ்ன, தஹ்ரஜ்ன. அதுக்கப்புறம் தஹ்ரஜ்த, தேயை சேருங்க. தஹ்ரஜ்த, தஹ்ரஜ்துமா, தஹ்ரஜ்துமா, தஹ்ரஜ்தும், தஹ்ரஜ்தும், தேயை சேர்த்து 5 எழுத்து ஆக்குறோம். அப்புறம் தஹ்ரஜித்தி, தஹ்ரஜித்தி, தஹ்ரஜ்துமா, தஹ்ரஜ்துமா, தஹ்ரஜ்துன்ன, தஹ்ரஜ்துன்ன, தேயை சேர்த்து 5 எழுத்து ஆக்கி விட்டோம். அப்புறம் தஹ்ரஜ்து, தஹ்ரஜ்து, தஹ்ரஜ்னா. அப்போ இந்த 3 எழுத்துல, அதாவது என்ன இப்போ இன்னைக்கு உள்ள பாடம் என்ன படித்தோம்னு கேட்டால், 4 எழுத்தும் அசலாக உள்ள ஒரு வடிவமும் இருக்கிறது வினை சொல்லல. அது என்ன வடிவம்னா ஃபஅலல என்ற வடிவம். ஃபஅலல என்ற வடிவம்னா என்ன விளங்கிக்கிறக்கூடாது? 3வது வரக்கூடிய லாமும் 2 தடவை வந்திருக்குன்னு விளங்கிக்கிறக்கூடாது. ஃபஅலலன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், முதல்ல ஃபத்தகு, அப்புறம் சுக்குனு, அப்புறம் ஃபத்தகு, அப்புறம் ஃபத்தகுன்னு வரக்கூடியது தான் அந்த ஃபஅலலவுடைய அர்த்தம். அதுக்கு தான் தஹ்ரஜை போட்டு காட்டிட்டோம். அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, ஃபஅலல என்பதை 4 எழுத்து இருக்குல்ல, அது 5 எழுத்து ஆக்கிறதா இருந்தால் ஒரு தேயை சேர்ப்பாங்க. அப்போ ஃபஅலல 1, தஃபஅலல 1, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த தஃபஅலல கூட ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணம் கூட போட்டிருப்பாருங்களேன். தஸல்ஸல, வெறும் ஜல்சலங்கிறதுக்கு பதிலாக தஸல்ஸல, தஸல்ஸலா, தஸல்ஸலு, தஸல்ஸலத், தஸல்ஸலதா, தஸல்ஸல்ன, தஸல்ஸல்த, தஸல்ஸல்துமா, தஸல்ஸல்தும், தஸல்ஸல்தி, தஸல்ஸல்துமா, தஸல்ஸல்துன்ன, தஸல்ஸல்து, தஸல்ஸல்னா. இப்படிங்கிறது என்னது? அதை தேய்க்க வெறும் ஜல்சலை என்பதை தஸல்ஸலன்னு மாற்றிருக்கிறோம். வெறும் ஜல்சலண்டா 4 அசல். தஸல்ஸலன்னு சொன்னால் 4 சேர்த்து 1 சேர்த்து 5. அப்போ 5 எழுத்து ஆக்குறதுக்கு வேறு வடிவம் இருக்காண்டா கிடையாது, இந்த 1 தான். ஃபஅலல என்பதை 5 எழுத்தாக மாற்றுறதா இருந்தால் தஃபஅலல 1 தான். அப்போ என்னாச்சு? 2 தான் இருக்குது. 4 எழுத்தில் எத்தனை படிச்சுட்டோம்? 4 எழுத்தில் 4 எழுத்தையும் அசலாக வைத்தது ஃபஅலல. 4 எழுத்து அசலோட 1 எழுத்தை சேர்த்தது தஃபஅலல. இது ஒரு மாடல். 2 மாடல் ஆச்சா? அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த 4 எழுத்தையே 6 எழுத்தாகவும் மாற்றுவாங்க. 6 எழுத்தாக மாற்றுறதா இருந்தால் இப்போ எத்தனை ஆயிரம்? 2 எழுத்து கூட சேர்ப்பாங்க. 4 எழுத்தை வந்து அசல், இன்னும் 2 எழுத்தை சேர்த்து 6 எழுத்து ஆக்குவாங்க. அப்படி வந்து எத்தனை இருக்குன்னா 2 இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.